வெல்கம் டு பிளாக்கி ஃபேமிலி. நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு ரோட்டில் தாங்க போயிட்டுருக்கோம். திருச்செங்கோடு ரோட்டில் போயிட்டுருக்கிற வழியில் வேளாண்டம்பட்டி அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பளிச்சுன்னு ஒரு லைட் வெளிச்சோம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்கா மீன் கடை. அக்கா மீன் கடைக்கு ஒரு விசிட்டை போட்டிருந்தோம். அந்த விசிட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க கடையில் தாறுமாறான மீன் குழம்பும் அட்டகாசமான சில்லி அண்டு பிரியாணியும் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். அந்த பிரியாணி பார்த்திங்க அப்படின்னா லெக் பீஸ் மட்டும்தான் அவங்க இதில் பிரியாணிலேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டாங்க. அண்டு சில்லியும் அண்டு சிக்கன் அண்டு ரைஸும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சும்மா வேறு லெவலாக இருக்கும். நீங்களும் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் பேருங்கக்கா? என் பேர் சுகந்தி. உங்கள் கடை பேர்? அக்கா மீன் கடை. அக்கா மீன் கடை. நீங்க எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க? 4 வருஷமா வச்சிருக்கேன். 4 வருஷமா வச்சிருக்கீங்க. இந்த ஃபீல்ட்ல உங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? 4 வருஷம். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே நீங்க வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா இல்ல ஆள் போட்டு வேலை பார்த்துட்டு? ஆள் போடல, நானே தான். நானும் அம்மா அப்பா. நீங்களும் அம்மா அப்பா. உங்க கடையில என்னென்ன டிஷ்கா ஃபேமஸ்? மத்தியானம் பிரியாணி, மீன் குழம்பு, சாப்பாடு. ஒரு மீன் பீஸோட 50 ரூபாய். மீன் குழம்பு சாப்பாடு அளவு சாப்பாடு. ஓகேங்கக்கா. பிரியாணி 80 ரூபாய். லெக் பீஸோட எல்லாமே லெக் பீஸ் தான். ஓகேங்கக்கா. அப்புறம் மீன் சில்லி, கோழி சில்லி, நண்டு சூப்பு. ஈவினிங் டைம்ல ரைஸ். ஓகேங்கக்கா. இப்போ புரோட்டா, தோசை. நீங்க இதெல்லாம் முடிச்சிட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 11-12 11-12. நீங்க காலையில எந்திரிச்சு வேலை பார்க்கணும் புண்ணங்கக்கா? 4 மணிக்கு மீன் வாங்க போறப்பவே 4 மணிக்கு எந்திரிச்சிருவேன். 4 மணிக்கு மீன் வாங்க போகணும். 4 மணிக்கு மீன் வாங்க போகணும். இந்த பிட்வீன் கேப்ல தூங்குவீங்களா? ஆமா. மத்தியானம் ஒரு 1 hour ரெஸ்ட் கிடைக்கும். ஓகேங்கக்கா. அவ்வளவுதான். உங்க கடைக்குன்ட்டு சிக்னிஃபைட்னா மத்தியானம் மீன் குழம்பு சாப்பாடு. மீன் குழம்பு சாப்பாடு எவ்வளவு டேஸ்டாக்கா இருக்கும்? நீங்க இது வரைக்கும் சமைச்சு நீங்க டேஸ்ட் பண்ணி பாத்துருக்கீங்களா? நானும் சாப்பிட்டு பாத்துருக்கேன், நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. உங்க கடைக்கு வரவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி இருக்கு? மீன் குழம்பு சாப்பாடு அதிகமா பார்சல் போவோம். பார்சல் அதிகம் மட்டும் அதிகமா வாங்கிட்டு போவாங்க. மீன் குழம்பு மட்டும் அதிகம் பார்சல் போவோம் நம்ம கடை. அதுதான் ஃபேமஸ். ஆமா. வேளாண்டம்பட்டிலே ஒரு கடைனா நம்மளது அக்கா மீன் கடை மட்டும் தான். வேளாண்டம்பட்டில யாருமே மீன் குழம்பு சாப்பாடு போடல. இது நம்ம கடை மட்டும் தான். நம்ம கடை மட்டும் தான். உங்க கடை நம்ம கடை எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே அப்படியே சொல்லிருங்கக்கா. வேளாண்டம்பட்டில நாமக்கல் போற ரோட்ல கொங்கு பேக்கரிக்கு ஆப்போசிட்ல அக்கா மீன் கடை. அக்கா மீன் கடை மறக்காம நீங்க வந்தீங்க அப்படின்னா நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். மறக்காம நம்ம சேனல்ல கமெண்ட் போட்டுருங்க. வேறங்கக்கா உங்க டிஷ்க்குன்ட்டு ஏதாவது தனியா இந்த மாதிரி டேஸ்ட் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு என்னங்கக்கா நீங்க ஏதாவது ஃபிளேவர் ஆட் பண்றீங்களா? நாங்களே ப்ரிப்பேர் பண்றோம். ஓகே ஓகேங்க. இந்த மீன் சில்லி எல்லாம் இது பண்றாங்கக்கா, அந்த சில்லிக்கு வந்து பவுடர் யூஸ் பண்றது, மசாலா அதெல்லாம் அஜினமோட்டோ எல்லாம் போடுறாங்க. அஜினமோட்டோ போட மாட்டோம். அஜினமோட்டோ போட மாட்டீங்க. ஓகேங்க. அந்த கலர் வரதுக்காக பவுடர் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம சிக்கன் மசாலா, வரமிளகா தூள் எல்லாம் போடுறோம்ல, அதுலயே கலர் வந்துரும். ஓகே. அதுல ரேட்லாம் எவ்வளவுங்கக்கா? 100 கிராம் 40 ரூபாய். மீன் சில்லி, கோழி சில்லி, நண்டு சூப்பு பார்சல் 30 ரூபாய், குடிச்சா 20 ரூபாய். ஓகே ஓகே. ஒரு மீன் பீஸோட 50 ரூபாய். மீன் குழம்பு சாப்பாடு அளவு சாப்பாடு. மதியம் பிரியாணிங்கக்கா? மதியானம் பிரியாணி 80 ரூபாய். 80 ரூபாய். லெக் பீஸ் தான், எல்லாமே லெக் பீஸ் தான். எல்லாமே லெக் பீஸ் தான். எத்தனை பீஸ் வாங்கலாம் அத்தனை பீஸ் லெக் பீஸ் தான். இந்த லெக் பீஸுக்காகவே நிறைய பேர் என்ன சொல்றதுன்னா லெக் பீஸ் வரலன்னு சொல்லிட்டு நானும் அனுபவப்பட்டிருக்கேன். லெக் பீஸ் எல்லா பிரியாணிலையும் லெக் பீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க வந்து மறக்காம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதுக்குன்னே சொல்லுங்க கமெண்ட்ல. இந்த கடையில உங்களுக்கு என்னென்ன டிஷ்லாம் பிடிக்கும்? பிரியாணி நல்லா இருக்கணும். அப்புறம் மீன் குழம்பு சாப்பாடு மத்தியானம்லாம் சூப்பரா இருக்கும். அக்கா சார் நல்லா சமைச்சு போடுவாங்க. லெக் பீஸ் முட்டையெல்லாம் நல்லா இருக்கணும். வேறடா கண்ணு உனக்கு இந்த கடையில பிடிச்சதுன்னா? எனக்கு கோழி சில்லி பிடிக்கணும். நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிருங்கக்கா. எல்லாருமே பிளாக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.